இஸ்லாமிய நூல்கள்ல இருக்கிற கரு வளர்ச்சி பற்றிய குறிப்புகளையும் நவீன அறிவியலையும் பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். 7ஆம் நூற்றாண்டுல எந்த ஒரு நுண்ணோக்கியும் இல்லாத ஒரு காலத்துல ஒரு கருவோட வளர்ச்சியை எப்படி இவ்வளவு துல்லியமா சொல்ல முடிஞ்சது? இது இறைவனிடமிருந்து வந்த வெளிப்பாடுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. சரி, முதல்ல அந்த நூல்கள் என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போம். நபிகள் நாயகத்தோட ஒரு ஹதீஸ் கருவளர்ச்சியை 3 கட்டமா பிரிக்குது. முதல் 40 நாள் நுத்ஃபா, அதாவது ஒரு துளி நிலை. அடுத்த 40 நாள் அலக்கா, இது அட்டைப்பூச்சி மாதிரி கருப்பையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற நிலை. அதுக்கப்புறம் 40 நாள் முத்கா, அதாவது மென்ன துப்புன சத மாதிரி ஒரு வடிவம். ரெண்டாவதா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கனடாவோட புகழ்பெற்ற கருவியல் பேராசிரியர் டாக்டர் கீத் மோர் இந்த விளக்கங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. இதோட துல்லியத்தை ஏத்துக்கிட்டு அவரோட உலக புகழ்பெற்ற பாடப்புத்தகமான தி டெவலப்பிங் ஹியூமன்ல இந்த இஸ்லாமிய குறிப்புகளையும் சேர்த்து ஒரு புதிய பதிப்பே வெளியிட்டார். கடைசியா இதோட தாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் மூரே சொல்றாரு, 7ஆம் நூற்றாண்டுல ஒரு மனுஷனால எந்த அறிவியல் உதவியும் இல்லாம இதை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு. அதனால இந்த தகவல்கள் கண்டிப்பா இறைவனிடமிருந்து தான் வந்திருக்கணும்னு இந்த ஆதாரம் வாதிடுது. இவர மாதிரியே மத்த முன்னணி விஞ்ஞானிகளும் இந்த தகவல்களோட துல்லியத்தை ஏத்துக்கிட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இஸ்லாமிய நூல்கள்ல சொல்லப்பட்ட கருவியல் விளக்கங்கள் நவீன அறிவியலால உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது அந்த காலத்து மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதுங்கிறது தான் இந்த ஆதாரத்தோட மைய கருத்து.